ஏன் செய்கிறோம், எதனால் செய்கிறோம், செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பாள் ஆவேசமாகி ரேணுகாதேவியாக வடிவம் எடுத்து 27 முத்துக்களை எடுத்து யமனுக்கும் சிவபெருமானுக்கும் பிரம்மதேவனுக்கும் அந்த முத்துக்களை அம்மையை போட்டு சிவபெருமான் கிட்ட இருந்து சூலாயுதத்தை வாங்கி, விஷ்ணு கிட்ட இருந்து சக்கராயுதத்தை வாங்கி, பிரம்மதேவன் கிட்ட இருந்து வேதத்தை கைப்பற்றினால், யமனுக்கு முத்தலைந்தால், யமன் கிட்ட இருந்து பாசங்கயிற்றை பற்றினாள் இல்லையா. இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அம்மை போடுறதுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இன்ன வரைக்கும் யாருக்கு அம்மை போட்டாலும் அவங்களுக்கு நம்ம மாரியம்மன் தாலாட்டு படித்து அம்பாளை சாந்தம் செய்து அம்மை இறக்கும் பழக்கம் ஊர் நாடுகளில் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி யமனுடைய இடம் போய் முத்து போடும்பொழுது யமன் அம்பாள்கிட்ட வரமாக கேட்குறாமா, நீ போட்ட முத்தை என்னால் தாங்க முடியல, இந்த முத்தை எனக்கு இறக்கி விட்டுடணும்.